الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سر عزيز الشيخ ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا أصحاب البدريين والخلفاء الراشدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا شافي يا الله يا رحمن يا رحيم، صدق الله صدق رسول الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. அவனுடைய சலாமும் ஸலவாத்தும் நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் உத்தம குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் அந்த நல்லோருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்களின் மீதும் எல்லாம் அல்லாஹ்வின் ஈடு இணையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் என்றென்று ஓங்கி நின்று நிலையாக நிற்கட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் ஒரு அன்பார்ந்த ஜமாத்தார்களே, ஹஜ்ஜினுடைய காலகட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகமெங்கிலும் உற்று பார்க்கின்ற நேரத்தில் ஒரே ஒரு சொல் ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களாலும் மூமின்களாலும் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. இந்த சொல்தான் உலகம் முழுவதும் உள்ள எல்லா இஸ்லாமிய இதயங்களிலிருந்து இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ் லப்பைக், உன்னிடத்தில் நான் வந்து சரணாகதி அடைந்து விட்டேன். யா அல்லாஹ், இத்தனை காலங்கள் இந்த உலகத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நான் பெற்ற பிள்ளைகளை ஆளாக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், காத்து பணத்தை சேர்க்க வேண்டும், உலகத்தினுடைய புகழையும் பதவியும் பட்டத்தையும் அடைய வேண்டும் என்று யா அல்லாஹ் ஓடிக்கொண்டிருந்த நான் இன்றைக்கு எல்லாம் துறந்து விட்டு எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ், எங்கே நான் வந்து சரணாகதி அடைய வேண்டுமோ, எங்கே நான் வந்து சாஷ்டாங்கத்தில் நான் பணிய வேண்டுமோ அங்கே நான் வந்து சேர்ந்து விட்டு ரப்பே ரப்புல் ஆலமீனே, என்னை நீ பொருந்திக் கொள்வாயாக, என்னை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எல்லா வகையான புகழுக்கும் எல்லா வகையான ஆற்றலுக்கும் எல்லா வகையான வல்லமைக்கும் யா அல்லாஹ் நீ மட்டுமே உரித்தானவன். உன்னை தவிர உன்னுடைய ஆற்றலுக்கும் உன்னுடைய வல்லமைக்கும் உன்னுடைய பேர் புகழுக்கும் உனக்கு நிகர் வேறு எவரும் கிடையாது. யா அல்லாஹ், இந்த உலகத்தை விட்டுவிட்டு நான் உன்னிடத்தில் வந்து உன் சமூகத்தில் உன் தர்பாரில் நான் ஹாதிராகிவிட்டேன். யா அல்லாஹ், இத்தனை வருட காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் தொழுகின்ற நேரத்தில் எல்லாம் இந்த தொழுகை இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி என்று சொல்லிக் கொண்டு அந்த கிபிலாவின் பக்கம் யா அல்லாஹ்
பார்க்கக்கூடிய நசீபை எனக்கு கொண்டு வந்து தந்து விட்டாயா அல்லாஹ். அந்த கிபிலாவின் பக்கம் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் நம்முடைய உறுதிமொழியை உறுதியாக எடுத்துச் சொல்லக்கூடிய சத்திய அருள் நிறைந்த வார்த்தை தான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். கண்ணியமிக்கவர்களே, நான் அடிக்கடி இதற்கு முன்னால் பயானில் சொல்லுவது உண்டு. வாழ்க்கையிலே உறங்குவதற்கு முன்னால், தினமும் நீங்கள் வாழ்க்கையிலே உறங்குவதற்கு முன்னால் இந்த கல்வியாவை குறைந்தபட்சம் 3 தடவை சொல்லிவிட்டு உறங்குங்கள். வல்லாஹி அல்லாஹ் உங்களை ஹஜ் உம்ரா செய்ய வைக்காமல் உங்களுடைய ரூஹை அல்லாஹ் வாங்க மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் லப்பைக். காபத்துல்லாஹ் உலகத்தினுடைய மத்திய பகுதியை அல்லாஹ் நிப்பாட்டி இருக்கின்றான். உலகத்தினுடைய மத்திய பகுதி, பூமியினுடைய மத்திய பகுதியில் காபத்துல்லாஹ் இருக்கின்றது. ஏன் அல்லாஹ் அங்கே நிப்பாட்டினான் அந்த காபத்துல்லாவை? கண்ணியமிக்கவர்களே, அந்த காபத்துல்லாவிற்கு நேர் அப்படியே மேலே 7வது வானத்தை நீங்கள் உற்று பார்த்தால் அங்கே ஒரு காபா இருக்கின்றது. அதற்கு பேர் பைத்துல் மஅமூர் என்று சொல்லுவார். அந்த பைத்துல் மஅமூர் என்ற அந்த வானத்தில் இருக்கக்கூடிய 7வது வானத்தில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு வக்திலும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே தவாப் செய்வதற்காக வேண்டி உள்ளே ஆஜராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யாரும் வெளியே வந்த பாடு கிடையாது, உள்ளே சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பைத்துல் மஅமூருக்கு நேர் மேலே தான் கண்ணியமிக்கவர்களே அல்லாஹ்வுடைய அருள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அருள் இருக்கின்றது. கவனமாக கேட்க வேண்டும். சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களை அல்லாஹ் இந்த பூமியில் எதை நோக்கி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் மக்காவை நோக்கி அமைத்திருக்கிறார். இந்த பூமியினுடைய மத்திய பகுதியில் காபத்துல்லாவுக்கு நேர் மேல் 7வது வானத்தில் பைத்துல் மஅமூர். அந்த பைத்துல் மஅமூருடைய வீட்டுக்கு நேர் மேலேதான் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது. அப்படியானால் காபாவை பார்க்கக்கூடியவர்கள் காபாவை பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய அரிசியை பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அரிசியை வலம் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அரிசியை தவாப் செய்கின்றார்கள். காபத்துல்லாஹ் புனிதமிக்க இடம். அந்த காபத்துல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அல்லாஹ் உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, அந்த காபத்துல்லாஹ் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு இல்லம் காபத்துல்லாஹ். அந்த காபத்துல்லாவை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஹஜ் செய்யக்கூடியவர்கள், ஹஜ் செய்வதற்காக வேண்டி நியத்து செய்து கொண்டவர்கள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், அந்த ஹஜ்ஜுக்கு வருவதற்கு முன்னால் வாழ்க்கையினுடைய உள்கட்டமைப்பை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான் திருக்குர்ஆனில், قال الله تعالى في القرآن العظيم وأقيموا الحج والعمرة لله. என்று அல்லாஹ் சொல்லுகின்றார், நீங்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்யுங்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், உம்ராவை நிறைவு செய்யுங்கள். யாருக்காக வேண்டி? லில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி. அப்படியானால் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய புனிதமிக்க ஹஜ். அந்த ஹஜ் இருக்கும் இடமாகிய மக்காவிற்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை லில்லாஹி, அல்லாஹ்விற்காக முழுமையாக சரி செய்து கொள்ள வேண்டும். நான் வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும்? 10 மனிதர்கள் பார்த்து நம்மளை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி இருக்கக்கூடாது. பிற மனிதர்கள் பார்த்து நம்மளை பெருமை பாராட்டி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இருக்கக்கூடாது. அல்லது தன்னுடைய மனைவி என்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி இருக்கக்கூடாது. அல்லது தன்னுடைய பிள்ளைகள் என்னை பாராட்டி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி இருக்கக்கூடாது. வஅகீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹி. அல்லாஹ் சொல்லுகின்றார், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள், இரண்டையும் நிறைவேற்றுங்கள். லில்லாஹி, இங்கே நான் கவனிக்க வேண்டும். லில்லாஹி, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும் உங்களுடைய ஹஜ் உம்ரா. அப்படியானால் அந்த ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய உள் கட்டமைப்பை அல்லாஹ்விற்காக வேண்டி சரி செய்து கொள்ள வேண்டும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்காக இருக்க வேண்டும்? லில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்கும். நம்முடைய குடும்ப பந்தங்களோடு
உறவை முறித்துக் கொள்ளாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, உறவுகளை பேணி பாதுகாத்து வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்காக இருக்க வேண்டும்? லில்லாஹி, அல்லாஹ்விற்காக இருக்க. நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சொல் செயல் தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி, பிற மனிதர்களோடு கூட்டாக இருக்கும் பொழுதும் சரி, யாரை பயந்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும்? லில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் விதமாக ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்கள் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியுமா? ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மனிதனை வெறுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும். ஒரு மனிதனை நீங்கள் நேசம் கொள்வதாக இருந்தால் அவன் தன்னை பாராட்டி பேச வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் மீது நேசம் கொள்வதாக இருந்தால் அதில் லில்லாஹி, அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மீது கோபம் கொள்வதாக இருந்தால், ஒரு மனிதனுடைய செயலை பார்த்து நாம் வெறுப்பதாக இருந்தால் அதுவும் லில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனித சமுதாயத்தின் மீது அல்லாஹ் தஆலா இறை வணக்கங்களை இரண்டாக பிரித்து நமக்கு கடமையாக்கி கொடுத்திருக்கிறார். சும்மா தொழுதுட்டா மட்டும், குர்ஆன் ஓதிட்டா மட்டும், இன்னவர் அமல்கள் செய்துட்டா மட்டும் சொர்க்கம் போயிடுவோம் என்று நாம் நினைத்தால் அது அவருடைய அறியாமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூடியிருந்தார். ஒரு கேள்வி கேட்டாங்க சஹாபாக்களிடத்தில். இரண்டு மனிதர்கள், அதில் முதன்மையான மனிதர் எந்நேரம் பார்த்தாலும் இறை வணக்க வழிபாட்டிலே 24 மணி நேரமும் சதாவும் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மனிதனாக வாழ்ந்தார். தொழுகையை விட மாட்டார், குர்ஆன் ஓதுவதை விட மாட்டார், இறைவனை இறையெஞ்சி வாழ்வதை அவர் ஒருபொழுதும் தவறவிட்டதில்லை. இன்னொரு மனிதர், அவருக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது இறைவனை தொழுவார், நேரம் கிடைக்கின்ற பொழுது இறைவனுடைய திக்ரை சிந்தனை செய்வார். இந்த இரண்டு மனிதர்கள் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் என்ன செய்வானா? அதிகம் அதிகம் சதாவும் தொழுதார் அல்லவா, அந்த மனிதரை நரகத்தில் போட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொள்வார். நேரம் கிடைக்கும் பொழுது தொழுதார் அல்லவா, அந்த மனிதரை அல்லாஹ் அழைத்து இவருக்கு சொர்க்கத்தை கொடுங்கள் என்று சொல்லிக் கொள்வார். சஹாபா பெருமக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. பேர் ஆச்சரியத்தோடு கேட்கிறார், யாரும் சொல்லலாம், தொழுத மனிதருக்கு, இறையற்றத்தோடு வாழ்ந்த மனிதருக்கு நரகமா? அவருக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது தொழுகக்கூடிய மனிதருக்கு சொர்க்கமா? ஸல்லல்லாஹு அழகாக பதில் சொன்னார்கள். அவர் தொழுதார், அதில் சந்தேகம் இல்லை. இறை வணக்கங்களில் ஈடுபட்டிருந்தார், சந்தேகம் இல்லை. ஆனால் அவருடைய அகலாம், அவருடைய குணங்கள், நற்குணங்கள், அவருடைய கல்வி இஹ்லாஸாக இல்லை, மன தூய்மையாக இல்லை, கெட்ட குணங்களை உள்கொண்ட மனிதராக இருந்தார். சூல் அஹ்லாக் என்று சொல்வார்கள், கெட்ட நற்குணமுடைய மனிதராக இருந்தார். நல்ல நறுமணம், நல்ல குணமுடைய மனிதராக அவர் இருக்கவில்லை. ஆனால் இறை வணக்க வழிபாட்டில் குறைவாக தொழுதார் அல்லவா, அவருடைய உள்ளம் அல்லாஹ்விற்காக வேண்டி தூய்மையாக இருந்தது. குடும்ப பந்தங்களுடைய உறவுகளோடு உறவாடக்கூடிய காரியமாகட்டும், தம்முடைய வயோதிகமான பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடிய விதமாகட்டும், எல்லா விஷயத்திலும் தூய்மையாக இருந்தால், சிறந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார். எனவே அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் போட்டுவிட்டார் என்று சொன்னார். அதைத்தான் கண்ணியமிக்கவர்கள் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மனிதன் இரண்டு வகையான இறை வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும். ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாதா, மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது ஹுக்கூக்குல்லாஹ். ஹுக்கூக்குல் இபாதா என்று சொன்னால் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹுக்கூக்குல்லாஹ், மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், குர்பான், இன்னவர அமல்கள், இதுவெல்லாம் மனிதன் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டிய இறை கடமை. ஹுக்கூக்குல் இபாதா என்று சொன்னால் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை, முதன்மையான கடமை தன்னை பெற்றெடுத்த பெற்றோரிடத்தில் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொண்டது.
தன்னை பெற்றெடுத்த பெற்றோரிடத்தில் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக நடந்து கொண்டது. தன் உடன் பிறந்த இரத்த பந்தங்கள் உறவுகளிடத்தில் உறவை முறித்துக் கொள்ளாமல் உறவுகளோடு உறவாடி வாழக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த 2 வணக்கங்கள், எந்த மனிதர் இந்த 2 வகையான இறை வணக்கங்களின் நிரப்பமாக நிறைவாக இருக்கின்றாரோ அந்த மனிதர் தான் சுவனத்தை ருசிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு இப்படி சொன்னார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா என் சமுதாய பெருமக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லா தன்சியு ரஹ்மதி, உறவுகளை முறித்து வாழக்கூடிய மனிதர்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் இதை முழுமையாக பேண வேண்டும். நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மேல் தெருவில் அண்ணன் இருக்கின்றார், கீழ் தெருவில் தங்கை இருக்கின்றார். தங்கைக்கு அண்ணன் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார் என்று தெரியாத அளவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களாக இன்றைக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளை நாம் எல்லோரும் சொல்லவில்லை, சிலர்களை நாம் சொல்லியிருக்கிறோம். காரணம், அவர்கள் அந்த விஷயத்தை முழுமையாக உள்வாங்கவில்லை. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அரஃபாவுடைய நாள், துல்ஹஜ் பிறை 9வது நாள் அரஃபாவுடைய நாள். அஸ்ர் தொழுகைக்கு பிறகு அரஃபாவுடைய மைதானத்தில் துஆ செய்வதற்காக வேண்டி லட்சோபல லட்ச நபி தோழர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய இருக்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் எந்த தலைவருக்கும் இப்படி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் பெருமானாரை தவிர எவருக்கும் கிடையாது. தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது என்று சொன்னால் அந்த கூட்டம் என்ன தப்பு செஞ்சாலும் ஹலாலோ ஹராமோ அந்த கூட்டத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய தலைமை கண்டுகொள்ள மாட்டார். அவர்களை சீர்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் என்று இறங்கினால் அங்கே அந்த தலைவர் மட்டும்தான் இருப்பார். அந்த கூட்டம் எல்லாம் உடைந்து சென்றுவிடும். ஆனால் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அந்த தலைவருடைய சொல்லை அப்படி உயிரோட்டமாக உள்வாங்கி தன்னுள் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொண்டு அந்த தலைவர் மீது தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருப்பார் என்று சொன்னால் அது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவரும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், சஹாபா பெருமக்களை பார்த்து, அலா லா தன்சிலு ரஹ்மா, என் அருமை சமுதாய பெருமக்களே, என்னுடைய உம்மத்துமார்களே, என் அருமை தோழர்களே, குடும்ப பந்த உறவுகளை முறித்து வாழக்கூடிய மனிதன் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒருபோதும் இறங்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அரஃபாவுடைய நாள் அஸ்ருக்கு பிறகு லட்சோபலத்து சஹாபாக்கள் குழுவி இருக்கின்றார்கள். அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் துஆ செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். உலக மக்களுக்கு இந்த உலகம் உள்ள வரைக்கும் ஒரு கம்பீரமான எச்சரிக்கையாக, ஒரு அறிவுரையாக, ஒரு உபதேசமாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள். இந்த கூட்டத்தை ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார், அரஃபாவுடைய மைதானம் துஆ கேட்டால் ஒப்புக்கொள்ளப்படும். அந்த துஆ இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களில் தம்முடைய குடும்ப பந்த உறவுகளை முறித்தவர் எவராவது இங்கே இருந்தால் அவர் எழுந்து வெளியே செல்லட்டும் என்று சொன்னார்கள். அவரை வைத்துக் கொண்டு கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, நம்மில் அதிகமானவர்கள் யாரும் ஊகித்துக் கொள்ளக்கூடாது. நம்மில் அதிகமானவர்கள் உறவு என்று சொன்னாலே முட்டல், மோதல், உரசல், கசப்பு இருந்தால்தான் உறவு. ஒரு மனிதனோடு முட்டி மோதினால் தான் அவருடைய குணம் என்ன என்பது நமக்கு தெரியும். அவர் சாந்தமான குணம் படைத்தவரா, நடுநிலையான தன்மை உடையவரா, தொட்டதுக்கு கோபப்படக்கூடிய மனிதனா, எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவரோடு முட்டி மோதுகின்ற நேரத்தில் தான் அவருடைய குணம் வெளிப்படும். அந்த குணம் வெளிப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பக்குவம் நமக்கு வந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் குடும்ப பந்த உறவுகளை முறித்தவர் எவராவது இருந்தால் அவர் எழுந்து வெளியே செல்லட்டும் என்று சொன்னார்கள். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் எழுந்து வெளியே செல்கிறார். எங்கே சென்றார் என்று தெரியுமா? அவருடைய தாயோடு பிறந்த தங்கை, இவருக்கு காலாமா, சிறிய தாய்,
அந்த தாயோட வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகின்றார், சலாம் சொல்லுகின்றார். யார் வந்திருப்பதை கேட்கப்படுகின்றது. தாயே, உன் சகோதரனுடைய மகன் நான் தான் வந்திருக்கின்றேன், கதவை திறங்கள் என்று சொன்னார்கள். திறக்கப்பட்டது. இந்த அழகிய நற்குணம் உன்னிடத்தில் இதற்கு முன்னால் நான் பார்க்கவில்லை என்று அந்த தாய் கேட்க அந்த நபி தோழர் சொன்னார், இல்லை, அரபாவில் அரபா மைதானத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் துஆ செய்வதற்காக வேண்டி. அந்த துஆவுடைய மஜ்லிஸில் குடும்ப பந்த உறவுகளை, இரத்த பந்த உறவுகளை முறித்தவர் எவராவது இங்கே இருந்தால் அவர் எழுந்து வெளியே செல்லட்டபடி எச்சரித்தார்கள். அவரை வைத்துக் கொண்டு கேட்கக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதனால் தான் நான் பயந்து அல்லாஹ்விற்காக லில்லாஹி வ லிர்ரசூல், அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக தாயே உன் கதவை தேடி ஓடி வந்து உன் மனம் புண்படும் வகையில் நான் நடந்திருந்தால் என்னை தொட்டு அல்லாஹ்விற்காக மன்னித்து விடுங்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் அந்த தாய் அல்லாஹ்விற்காக கேட்ட மாத்திரத்தில், மகனே, நான் உன்னை பொருந்திக் கொண்டு நானும் உன் மனம் புண்படும் வகையில் நடந்திருந்தால் என்னையும் லில்லாஹி அல்லாஹ்விற்காக மன்னித்து விட மகனே என்று அந்த தாய் சொல்ல தாயும் பிள்ளையும் சமாதானமாகிவிட்டார்கள். வேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு துஆ செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு இருந்த இடத்திலேயே அவருடைய அசைவை வெளியே சென்றதும் உள்ளே வருவதும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் வந்த மாத்திரத்தில் உடனே ஒரு தோழரை அழைத்து அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். பெருமானாரின் பக்கம் அழைத்து வரப்பட்டது. எங்கே சென்று என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் தானே சொன்னீர்கள் துஆ செய்யக்கூடிய மஜ்லிஸில் உறவுகளை முறித்துக் கொண்டவர் இருந்தால் எழுந்து வெளியே செல்லுங்கள் என்று சொன்னீர்கள். அவரை வைத்துக் கொண்டு கேட்கக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படாத எச்சரித்தீர்களா? இதோ என் தாயோடு பிறந்த சகோதரி எனக்கு காலமாக இருந்தால் அவரோடு நான் 3 நாள் ஆகிவிட்டது பேச்சுவார்த்தை நான் தொடர்ந்து அவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டு பொருத்தம் தேட சென்றேன். என்னை தொட்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்களை தொட்டு நானும் பொருந்திக் கொண்டு சமாதானமாகிவிட்டு யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது கண்ணியமிக்கவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இப்பொழுது இந்த துஆவுடைய மஜ்லிஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சிறந்த மனிதர் யார் என்று தெரியுமா? நீங்கள் தான். உங்களை விட சிறந்த மனிதர் எவரும் கிடையாது. உறவை முறித்துக் கொண்ட உறவை புதுப்பித்து சமாதானமாகிவிட்டு வந்தீர்களா, நீங்கள் தான் சிறந்த மனிதர் என்று சொன்னார். கண்ணியமிக்கவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஆஜிகளும் நான் என்ன போய் அவ வீட்டுல போய் சொல்றது, அவன் வீட்டுல வந்து சொல்றது, அவன் வந்து பார்க்க மாட்டான் அப்படின்னு அந்த ஈகோ பார்த்துட்டு இருந்தால் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். பல லட்சங்களை நீங்கள் செலவு செய்த ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்கள் இல்லையா? உங்களுடைய வாழ்நாள் கனவு ஆபாவை ஹஜ்ஜு செய்ய வேண்டும், ரோலாவை பெருமானாரை சந்திக்க வேண்டும். வாழ்நாள் கனவு பல லட்சங்களை செலவு செய்து செல்லக்கூடிய நீங்கள், கண்டம் விட்டு கண்டம் நீங்கள் செல்லக்கூடிய நீங்கள், உங்களுடைய ஹஜ் உம்ரா அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய உறவுகளிடத்தில் சென்று பொருத்தம் தேடிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கியாமத்து நாளில் சில மனிதருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் அந்த மனிதர்கள்? அநீதம் செய்தவர்கள் அவர்களால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள். அவர்களை தொட்டு அவர்கள் மன்னிக்காமல் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அதைத்தான் அல்லாஹ் சொன்னார், இபாதத்து 2 வகை. ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாதத். உங்களுடைய இதய துடிப்பு இருந்தவரை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஹுக்கூக்குல்லாஹ் என்று சொன்னால் மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய இறை வழக்கங்கள், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், குர்பானி, திக்ர், தஸ்பீஹ், இஸ்திக்ஃபார், இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்காக. ஹுக்கூக்குல் இபாதத் உறவுகளுக்கு மத்தியில் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள், உறவுகளுக்கு மத்தியில் நாம் சரி செய்ய வேண்டிய கடமைகள், அதையும் நீங்கள் நிரப்பமாக நிறைவு செய்து இந்த 2 இறை வணக்கங்கள் நீங்கள் நிரப்பமாக இருந்தால்தான் சுவனம் செல்லும். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்னு ஹஜர் பெரும் ஞானி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவருடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இறை பக்தியாளர் தக்குவாதாரி வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு செல்வ சீமான் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார். அவரிடத்தில் 1000 தீனார்கள் இருந்தது. யாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்வது? இவர் பார்த்தார், இவர் தொழுகையாளி, இறை பக்தியாளர், இவரிடம் ஒப்படைத்து செல்வோம். அமானிதத்தை அடுத்தவருடைய பொருளை இவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றால்
இருக்கின்றது. நீங்கள் உங்களிடத்தில் இது என்னுடைய பொருளை நான் வரும் வரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்காக அமானிதமாக உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னார். அவரும் வாங்கிட்டார். இந்த செல்வசியமா ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு ஹஜ்ஜினுடைய காலகட்டங்கள் முடிந்து தாயகம் திரும்பிவிட்டார். சில அந்த செல்வங்களை போய் அந்த ஏன் பக்தியாளரை சாலையான மனிதர், மிக மிக சாலையான மனிதர், மக்கள் ஊரில் அவரை போன்று ஒரு இறை பக்தியாளர் வேற எவரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இறை பக்தியில் உயர்ந்து சிறந்து விளங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய வீட்டுக்கு அவரை தேடி செல்கின்றார். அவரை அழைத்தார். அவருடைய பிள்ளைகள் வெளியே வந்தார்கள். எங்கே உங்களுடைய தந்தை? அவர் மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னார். அப்பொழுது ஹஜ்ஜுக்கு செல்வதை ஹாஜி கேட்கிறார். நான் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் உன் தந்தை இடத்தில் 1000 தீனார்கள் அமானிதமாக ஒப்படைத்து விட்டு சென்றேன், அது உங்களிடத்தில் ஏதாயும் சொன்னார்களா? எங்களுக்கு தெரியாது. பிள்ளைகள் சொல்லுகிறார், எங்கள் தந்தையை பற்றி எங்களிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை, எங்களிடத்தில் அந்த அமானிதத்தை கொடுக்கவில்லை. 1000 தீனார்களா? நினைத்து பார்த்து அவருக்கு ஒரு விதமான ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நேரா என்ன செய்தார்? மக்காவில் இருக்கக்கூடிய முஃப்திகள் அவர்களிடத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்லுகின்றார். அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஜம்சம் கிணறு இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள், அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று சொன்னார். ஜம்சம் நீர் இருக்கும் இடத்திற்கு வந்து அவருடைய பெயரை சொல்லி அழைத்தார். பதில் வரவில்லை. மீண்டும் நேரடியாக அவர் மறுபடியும் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய முஃப்திகளிடத்தில் வந்து சொல்கிறார், நான் ஜம்சம் கிணறு இருக்கும் இடத்திற்கு சென்றேன், அவருடைய பெயரை சொல்லி அழைத்தேன், பதில் வரவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த முஃப்திகள் சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? அந்த முஃப்திகள் சொன்னார்கள், நீங்கள் அமானிதமாக ஒப்படைத்த அந்த மனிதரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லை. ஒன்று செய்யுங்கள், யமன் தேசத்தில் உள்ள பர்ஹூத் என்ற கிணறு இன்னமும் இருக்கின்றது. நரக வாசல் என்ற கிணறுக்கு பெயர். ரஷ்யா, அமெரிக்காவை சார்ந்த பெரும் பெரும் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அந்த கிணறை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். யமன் தேசத்தில் உள்ள பர்ஹூத் என்ற கிணறு நரகத்தின் வாசலில். அந்த கிணற்றில் போய் அவருடைய பெயரை சொல்லி அழையுங்கள், பதில் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படி யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்ஹூத் என்ற கிணறில் வந்து அவருடைய பெயரை சொல்லி அழைத்தார். அல்லாஹ் அவரை அங்கு பதில் கொடுக்க வைத்தார். என் பிள்ளைகளுக்கு நான் பயந்து என்னுடைய இடத்தில் இந்த இடத்தில் பூமியில் குழி ஓடி உங்களுடைய 1000 தீனார்களை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துள்ளேன், நீங்கள் அங்கே சென்று உங்களுடைய பொருளை 1000 தீனாரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவர் கேட்கின்றார், என்னுடைய 1000 தீனாரை எடுத்துக் கொள்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜம்சம் கிணற்றின் பக்கம் உங்களை அழைத்தேன், அங்கு பதில் வரவில்லை. இந்த யமன் தேசத்தில் உள்ள நரகத்தின் வாசலாக இருக்கக்கூடிய இந்த பர்ஹூத் என்ற கிணற்றில் நான் உங்களை அழைத்த மாத்திரத்தில் நீங்கள் பதில் கொடுத்தீர்கள். இங்கே எப்படி நீங்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது உங்களை விட உயர்ந்த ஒரு இறை பக்தியாளர், ஒரு சாலிகான மனிதர் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் இறை பக்தியில் மூழ்கி வாழ்ந்தவர் அல்லவா? அவ்வளவு பெரிய இறை பக்தியாளரை இங்கே எப்படி நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லப்படுது. உங்களுடைய உள்ளத்திலும் உணர்விலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் கனவிலும் நினைவிலும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இதய துடிப்பு இருக்கும் இறுதி நிமிடம் வரை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்ன பதில், நான் அதிகமாக இறை வணக்கங்கள் எல்லாம் செய்தேன், அது எல்லளவு சந்தேகமில்லை. அந்த இறை வணக்கங்கள் செய்திருந்தாலும் கூட என்னுடைய குடும்பம் வந்த உறவுகளை நான் முறித்து வாழ்ந்தேன். என் உடன் பிறந்த ஒரே சகோதரி என்னுடைய தங்கை, என்னுடைய தங்கையினுடைய உறவை நான் முறித்து வாழ்ந்து வந்தேன். என் தங்கையினுடைய குடும்பத்தோடு உறவை நான் நீடித்துக் கொள்ளாமல் என் தங்கையினுடைய குடும்பத்தோடு உறவை நான் முறித்து வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹ் இவ்வளவு இறை வணக்கங்கள் செய்து இத்தனை ஹஜ் உம்ரா செய்து அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளவில்லை, நரகத்தில் போட்டுவிட்டார் என்று சொன்னார்கள். கண்ணியமிக்கவர்களே, அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என் சமுதாய பெருமக்களே, நீங்கள் அறிந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அதற்கு சொல்றாங்க நினைச்சுக்காது. எனக்கும் சேர்த்தி எல்லோருக்கும் பொதுவாக சொல்கிறேன், அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஊருக்கு நல்ல பிள்ளையாயிருக்கு தாய் தகப்பட கவனிக்காம கூட பிறந்த இரத்த பந்தங்களோடு உறவு நாமல் புதுப்பித்துக் கொள்ளாமல் முறித்து வாழ்வோம் என்று சொன்னால் நீங்கள் நினைத்த அந்த கனவு நிறைவேறும்.
என் சமுதாய பெருமக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லா தன்சிலு ரஹ்மதி, உறவுகளை முறித்து வாழக்கூடிய மனிதன் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறங்காத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் குறிப்பாக நிறைய ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள, பணம் இருந்தால் மட்டும் அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள மாட்டான், வசதி இருந்தால் மட்டும் அந்த ஹஜ் உம்ராவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள், குர்பானி கொடுங்கள். குர்பானியில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? முழு கறியை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லி அதுக்கு அனுமதி உண்டு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றார்கள், குர்பானி தருகின்றீர்களா, அந்த குர்பானி கறியை 3 பங்காக பிரிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல பாருங்க, இஸ்லாத்துடைய இறை வணக்கத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இரத்த பந்தங்களோடு குடும்ப உறவுகளோடு ஒட்டி வாழக்கூடிய இணைப்பை தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி தருகின்றார்கள். குர்பானியை 3 பங்காக வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பங்கு உங்கள் குடும்பத்துக்காக எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கொண்டாட்டி பிள்ளைகளுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பங்கு உங்களுடைய இரத்த பந்தங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 3வது பங்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஈமானியத்தான சொந்தங்கள் அவர்களுக்கு கொடுங்க என்று சொன்னார்கள். ரமலானை எடுத்துக்கீங்க, எழுதலுக்கு சரவாசி சொன்னார்கள், 30 நாள் நோன்பு வைக்கிறீங்க, நோன்பு வைத்து பெருநாள் அன்றைக்கு இருப்பவர்கள் எல்லாவர்களுக்கு ஈகை மனதோடு கொடுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாமுடைய இறை வணக்கங்களை ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு இணக்கமாக நட்புணர்வோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனையை சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாத்தை தவிர எந்த மார்க்கமும் கிடையாது. அல்லாஹ் நெல்லிருக்கிறார்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அல்லாஹ் இந்த சும்மா வீட்டிற்கக்கூடிய மக்கள் மனைவி மக்களோடு ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் தருவானாக. அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழக்கூடியவர்கள் தம்முடைய பெற்றோர்களிடத்திலும் தன் உடன் பிறந்த இரத்த பந்தங்களிடத்திலும் தன்னுடைய மனைவி மக்களிடத்திலும் மனைவி சார்ந்த உறவுகளிடத்திலும் தன்னுடைய தாய் சார்ந்த உறவுகளிடத்திலும் தன்னுடைய தந்தை சார்ந்த உறவுகளிடத்திலும் எல்லா உறவுகளிடத்திலும் அல்லாஹ்விற்காக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வஅதீமுல் ஹஜ்ஜ, நீங்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்யுங்கள், வல் உம்ரத, நீங்கள் அல்லாஹ்விற்காக வஅதீமுல் ஹஜ்ஜ, நீங்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்யுங்கள், வல் உம்ரத, உம்ரா செய்யுங்கள். யாருக்காக? அப்துல் காதருக்காகவா, அப்துல் லத்தீஃபுக்காகவா, இஸ்மாயிலுக்காகவா? இல்லை இல்லை, லில்லாஹி, அல்லாஹ்விற்காக நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக நீங்கள் உம்ரா செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமிக்கவர்களே, இந்த ஒரு வார்த்தையில் அல்லாஹ் ஒட்டுமொத்தமான எல்லா விஷயத்தையும் அழைத்து விட்டான். எனவே உறவுகளோடு ஒட்டி வாழ வேண்டும், உறவுகளோடு பிணக்கம் இல்லாமல் இணக்கமாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம், பிறந்தோம், மரணித்தோம் என்று இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய மரண செய்தியை கேட்டு மற்ற மனித இதயங்கள் ஏங்க வேண்டும். ஆஹா, நல்ல மனுஷன் அப்பா, அவருக்கெல்லாம் போய் கேட்கிற முகத்துக்கு வந்துருச்சு. யார் போனாலும் சிரித்த முகத்தோடு பேசுவார். யாராவது உதவிக்கு போனால் இல்லை என்று சொன்னால் தன் இடத்திற்கு இருக்கிறது தூக்கி கொடுப்பார். எந்த தெரிஞ்சவர் தெரியாமல் யாராக இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு பேசுவார்கள். நல்ல மனுஷன், அவர் மௌனமாயிட்டாரு. இப்படி பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய சொல்லும் செயலும் அமைய வேண்டும். மாறாக மௌனமாயிட்டார், அப்பா சைத்தான் போய் சேர்ந்தா நம்ம பூமிக்கு பாரமாக இருந்தான், அவனால எத்தனை பேர் அனுபவப்பட்டாங்க, அவனை மாதிரி இருக்கிற சைத்தான்கள் இருக்கிறது போய் சேரந்தான் நல்லது, அவர்கள் அல்லாஹ் உண்டு இல்லை பண்ணுவாங்க அவர்கள் அப்படின்னு ஏற்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. இதைத்தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். குடும்ப பந்தங்களோடு உறவுகளோடு பிற மனிதர்களோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் இணக்கமாக வாழுங்கள், பிணக்கமாக வாழாதீர்கள். குறிப்பாக ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்கள், நீங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்னால், ஹஜ் பயணத்திற்கு புறப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய குடும்ப உறவுகளோடு உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் யாரும் தெரியாமல் நட்பு ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டீர்களோ
அத்தனை பேரிடத்தில் நீங்கள் சென்று அவருடைய பொருத்தம் தேடி சமாதானப்படுத்திக் கொண்டு நீங்கள் வர வேண்டும். உங்களால் எந்த ஒரு மனிதனாலும் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் உங்களை தொட்டு பொருந்திக் கொள்ளாமல் உங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான். அதைத்தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அலா என் சமுதாய பெருமக்களை புரிந்து கொள்ளுங்கள். லா தன்சிலு ரஹ்மா, உறவுகளை முறித்து வாழக்கூடிய மனிதர்கள் மீது, குடும்பத்தின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறங்காததை எச்சரித்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதரோடு, ஒரு உறவு இன்னொரு உறவோடு, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு எப்படி இணக்கமாக வாழ வேண்டும் என்று நமக்கு அற்புதமான அறிவுரையாக எச்சரிக்கையாக எடுத்துச் சொன்னார்களோ அந்த அற்புதமான எச்சரிக்கையை உயிரோட்டமாக உள்வாங்கி நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து லில்லாஹி அல்லாஹ்விற்காக வாழக்கூடிய தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக அல்லாஹ் நம் அத்தனை ஆட்சி அருள்வான் என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கர் தாபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.